ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம ராஜாங்க இருந்துட்டு மீனாட்சிக்கும் அழகருக்கும் காது குத்துற விஷயமா சாமியாரை பார்க்க போறாங்க. போன இடத்துல இங்க பாருங்க சாமி, 2 குழந்தைக்கும் ஒன்னா வச்சுதான் காது குத்தலான்னு நாங்க யோசிச்சோம். ஆனா ஒரு குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன்னு அவங்க அம்மா அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட சாமியார் அமைதியா அப்படியே எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்கவும், இதெல்லாம் பார்த்த மோகன் இருந்துட்டு, இங்க பாருங்க சாமி, நீங்க ஏதோ அமைதியா இருக்கிறதுல பெரிய காரணம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது என்ன காரணம்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, உங்க குடும்பத்துல பல மாதங்களா ஒளிச்சு வச்சிருந்த உண்மை வெளியே வரப்போகுது. அந்த உண்மை வெளியே வந்தா கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே ரொம்ப மனசொடைஞ்சு போயிடுவீங்க. இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோமே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லவும், சாமி என்ன சாமி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க சொல்றது எல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாமா, நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போனா கண்டிப்பா எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லவும், சாமி இந்த காது குத்துற விஷயம், இந்த காது குத்துற விஷயத்த நீங்க அப்புறமா பார்த்துக்கோங்க, இந்த விஷயத்த முதல்ல போய் பாருங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம மோகனா இருந்துட்டு, என்னங்க இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு, பல மாதங்களா என்னங்க நம்ம வீட்டில் எந்த உண்மையை மறைச்சு வச்சிருக்காங்க, இப்போ என்ன உண்மை வெளியே வரப்போகுதுன்னே தெரியலங்க அப்படின்னு சொல்லவும், நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம சேது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சேது இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா, நீங்க வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா வராங்க. காவியா வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா, வாமா காவியா, ரொம்ப நாளா வீட்டுக்கு ஆளே வரல, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், மாமா இங்க பாருங்க மாமா, இந்த வீட்டில் இருந்தா என்னோட புருஷனோட குணம் மாறாதுன்றதுக்காக தான் நான் எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டேன். இப்போ என் புருஷன் நல்லபடியா என் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு மாமா, ரொம்ப நல்ல விஷயமா, உன் அத்தை மேல இருக்கா, போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கவும், நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே சொத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி ஐஸ்வர்யா கிட்ட பேசுவோம். அப்படி இப்படின்னு நடந்த 10 மாசத்துக்கு முன்ன நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம ஈஸ்வரி புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட காவியாக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. நம்ம காவியா இருந்துட்டு இது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க. பண்ண உடனே இது கீழே போய் ராஜாங்கத்துக்கிட்டையும் சேது மாமா கிட்டையும் சொல்லி ஆகணும் அப்படின்னு கீழே வராங்க. கீழே வந்த உடனே, மாமா இங்க பாருங்க மாமா, ரொம்ப நாளா இந்த வீட்டுல பெரிய பெரிய உண்மையெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு மாமா, அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லவும், என்ன காவியா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜாங்கமும் சேதுவும் கேட்கவும், அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இங்க பாருங்க மாமா, நான் அத்தையை பார்க்கறதுக்காக மேல போனேன். அத்தையும் சித்ராவும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இவங்க 3 பேரும் நின்று என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை காட்டுறாங்க. நம்ம சேதுக்கு ஐஸ்வர்யா எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கான்ற விஷயத்த நம்ம சேது தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருமே கீழே வரவும், நம்ம சேது இருந்துட்டு, ஐஸ்வர்யா இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ என்கிட்ட இருந்து ஏதாவது உண்மையை மறைக்கிறியா, அப்படி ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தா என்கிட்ட சொல்லிடு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லுவோம். மாமா நான் எதுக்காக மாமா உங்ககிட்ட இருந்து உண்மையை மறைக்கணும், நான் எந்த ஒரு உண்மையும் மறைக்கல மாமா, இங்க பாரு ஐஸ்வர்யா, எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு, இப்ப மட்டும் நீ எந்த உண்மையுமே சொல்லல, அவ்வளவுதான். இங்க பாருங்க சின்னம்மா, இதுல நீங்களும் தலையிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்களும் சேர்ந்து உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு, மாமா நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் நீங்க தானே அப்படின்னு கத்தி சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா இவங்க 3 பேருக்குமே அப்படியே படன்னு ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாரு ஈஸ்வரி, நீ மட்டும் உன்னோட வாயாலே உண்மைகளை சொல்லல, அவ்வளவுதான், இந்த வீட்டுல நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லவும், மாமா என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதை வச்சு தமிழ்ச்செல்வி வீட்டை விட்டு போனதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல மாமா, எத்தனை மாசம் கழிச்சு எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நான் தான் எல்லா உண்மையுமே மாமா கிட்டேயோ சேது மாமா கிட்டேயோ சொன்னேன். என்ன மருமகளே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க பாருங்க நீங்களும் சித்ராவும் ஐஸ்வர்யாவும் 3 பேரும் மேல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மாமா கிட்டேயோ சேது மாமா கிட்டேயோ காட்டிட்டேன். நீங்க இப்ப உண்மையை சொல்லிதான் ஆகணும், உண்மையை நீங்க மறைக்கவே முடியாது, ஆதாரத்தோட சிக்கிட்டீங்க நீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்பவே கோவம் வந்து, ஆமா தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம்,
அவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்து விட்டுட்டு ஐஸ்வர்யாவை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்து இந்த சொத்து எல்லாத்தையும் அவ பேர்ல மாத்தி வச்சு இந்த சொத்தை அவகிட்ட இருந்து எப்படியாவது நான் புடுங்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவ சேது மாமா தான் முக்கியம், சேது மாமா தான் நான் சொத்தா நினைக்கிற எல்லாமே அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு கோவமா பேசிக்கிட்டு இருக்கவும், என்ன ஈஸ்வரி சொல்ற நீ அப்படின்னு ஒரே அடி பல்லான்னு கண்ணத்திலே கொடுக்கவும், மாமா இங்க பாருங்க மாமா, நீங்க என்ன அடிச்சாலும் திட்டினாலும் என்ன பண்ணாலும் இந்த சொத்து முழுக்க என் பேருக்கு மாறுற வரைக்கும் நான் ஏதாவது பண்ணிட்டே தான் இருக்கவா மாமா அப்படின்னு தைரியமா நம்ம ஈஸ்வரி பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சித்ரா இருந்துட்டுமா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, இப்படியெல்லாம் பேசினா நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவாங்கம்மா, ஏமா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இங்க பாருமா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, இங்க பாருடி, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இவங்க கிட்ட நான் நடிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுடி, இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், நான் தான் எல்லா பிரச்சனையுமே உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாவித்திரி தாமரன்னு எல்லாருமே பயங்கர ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ணா என்னென்ன இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு அசால்ட்டா நான் தான் பண்ணேன்னு எவ்வளோ தைரியமா உங்க முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்காங்க பாருங்கண்ணே. இவங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி உங்க முன்னாடியே இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்கண்ணே, இதுக்கு நீங்க சரியான ஒரு முடிவு எடுக்கலன்னா கண்டிப்பா இதுக்கு மேலேயும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. தமிழ்ச்செல்வியை சேது உயிருக்கு உயிரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா, அப்படியேப்பட்டவளையே வெறுக்க வச்சு அவன் மாயாலேயே ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண போறீங்க, இப்ப சேதுவோட வாழ்க்கையை எப்படி திருத்த போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு நம்ம சேதுவோட காலில் விழுந்து, மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ இப்படி ஒரு துரோகத்தை எனக்கு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியை நீ கொடுத்துக்கிட்டே இருக்க. அப்போ இத்தனை நாளா என்னோட குழந்தைங்க கிட்டேயோ என்கிட்டயோ நீ நாடகம் போட்டுக்கிட்டு இருந்தியா, அந்த நாடகத்தை நம்பிதான் நீ ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனா, ஐயோ கடவுளே, என்னோட குழந்தைங்களையோ என் பொண்டாட்டியோ என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சுட்டியே, நீ நல்லா இருப்பியா, இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு எப்படி முடிவு பண்ண, நீ இது நடக்கணும் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மாமா, சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாமா, அதனாலதான் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஈஸ்வரி ஆண்டி கிட்ட சொன்னேன். ஈஸ்வரி ஆண்டி தான் இப்படி ஒரு பிளானை போட்டு தமிழ்ச்செல்வியை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்துனாதான் அவன் மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு சேதுக்கு உங்களுக்கு தமிழ்ச்செல்வி மேலே பெரிய கோபம் இருந்தால் தான் தமிழ்ச்செல்வியை வீட்டை விட்டு அனுப்பி அவளை டிவோர்ஸ் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணது மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, உங்களை அடையிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல மாமா அப்படின்னு கூச்ச நாச்சம் இல்லாமல் சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம சேது பயங்கர கோபத்தில் நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாருடி, எனக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க, இப்போ என்னோட மீனாட்சியும் அழகரும் இப்போ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் நீதான், இப்படி கஷ்டப்பட்டுக்கிறதுக்கு காரணமும் நீதாண்டி, எப்படி உன்னால இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடிஞ்சது, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி, நீ உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு கழுத்தை பிடிச்சி நெரிச்சுக்கிட்டு இருக்கவும், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்க பாரு சேதோ, இங்க பாரு ஐஸ்வர்யா கழுத்துல இருந்து கையை எடு, முதல்ல கையை எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க ஆண்டி, இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, உங்களால தான் இப்போ சேது மாமா இப்படி என்ன கோவப்பட்டு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்க மட்டும் எல்லாம் எதுவுமே பண்ணாம இருந்திருந்தா இந்த உண்மை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, நம்ம சந்தோஷமா இந்த வீட்டில் வாழ்ந்துருக்கலாம், ஆனா நீங்க எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டீங்களே, நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரியை திட்டவும், என்ன ஐஸ்வர்யா என்ன பேசிக்கிட்டு இருக்கனே, உன்னை காப்பாத்துறதுக்காக சேது கிட்ட பேசினா நீ ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாரு சேது, உனக்கு இன்னொரு உண்மையை சொல்லவா, நீ ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது, அது முதல்ல உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, என் மேல இருக்கிற கோவத்துல இப்போ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சேது மாமா என் கழுத்துல தாலி கட்டலைன்னா வேற யாரும் என் கழுத்துல தாலி கட்டினது அப்படின்னு சொல்லவும் கேட்கவும், அதுக்கப்புறம் நம்ம சித்ரா இருந்துட்டு, இங்க பாரு ஐஸ்வர்யா, சேது மாமா உன் கழுத்துல தாலி எடுத்துட்டு வந்தாருதான், ஆனா உன் கழுத்துல தாலி கட்டல, அந்த நேரம் அப்பத்தா குழந்தைய கையில தூக்கிட்டு வந்ததை சேது பார்த்துட்டு
அதிர்ச்சியில் அப்படியே தாலியை உன் கழுத்துலேயே வச்சுக்கிட்டு இருந்தான். எங்கே இந்த கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு நினச்சிதான் நான் தான் சேது கையிலேருந்து தாலியை வாங்கி 3 முடிச்சும் உன் கழுத்தில் நான் தான் போட்டேன். சேது உன் கழுத்தில் ஒரு முடிச்சு கூட போடவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கு. அப்படியே உடஞ்சி போய் கீழே உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, சேது இங்கே பாரு சேது, நம்ம கண்ணால் பார்க்குறத வச்சு ஒரு முடிவு எடுத்தோம். ஆனால் அந்த முடிவு எவ்வளோ தூரத்துக்கு போய் நிற்க வச்சிருக்கு பாத்தியா? உன்னோட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி போட்டிருக்கு. தமிழ்ச்செல்வி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லாமல் அவள் அவ்வளோ பெரிய துரோகத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. அது எல்லாத்தையும் கொடுத்தது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம் சேது. இந்த தப்பை நம்ம எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நம்ம சேது இருந்துட்டு, அப்பா இப்போவே நம்ம அவங்க வீட்டுக்கு போகணுப்பா. அவங்க வீட்டுக்கு போய் தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்ப்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம அது கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரு சேதோ, நான் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிக்கும் போதே 1000 முறை உங்ககிட்ட சொன்னேன். நல்லா யோசிச்சு முடிவெடு, தங்கச்சி எந்த ஒரு தப்புமே பண்ணலை அப்படின்னு உங்ககிட்ட நானும் சொல்லியிருப்பேன். தமிழ்ச்செல்வியும் 1000 முறை சொல்லியிருப்பான். ஆனால் தமிழ்ச்செல்வி மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாமல் இப்படி அவளை சந்தேகப்பட்டுட்டியே சேதோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க மாமா, ஏதோ அப்போ இருந்த சூழ்நிலையால் அவன் மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது அப்படின்னு அவளுக்கு எதிராக ஆதாரம் இருந்ததுனால மட்டும்தான் அவதான் இது எல்லாத்தையும் பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டேன் மாமா. இங்கே பாருங்கப்பா, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற இவங்க 3 பேரும் தமிழ்ச்செல்வி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்ப்பா. இவங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் நம்ம மோகனா இருந்துட்டு, சேது நீ சொல்கிறதாங்க கரெக்டு. இங்கே பாரு ஈஸ்வரி, சித்ரா, ஐஸ்வர்யா, நீங்கள் 3 பேரும் இந்த குடும்பத்துக்கும் சரி தமிழ்ச்செல்வி குழந்தைக்கு சேதுக்குன்னு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. இந்த துரோகத்தை நீங்கள் 7 ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்கவே முடியாது. அப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. இங்க பாருங்க, சேது சொல்றது கரெக்டு தான். தமிழ்ச்செல்வி காலில் இவங்க 3 பேரும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டா கூட அவளோட ஆதங்கமோ கஷ்டமோ தீராதுங்க. அவளுக்கு அவ்வளோ பெரிய வேதனையோ கஷ்டத்தையோ நம்ம கொடுத்துருக்கோம். முதல்ல வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க இருந்துட்டு எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இப்போ நம்ம தமிழ்ச்செல்வியோட வீட்டுக்கு போறாங்க. நம்ம மலர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் ஒன்று விடாம நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லவும் தமிழ்ச்செல்வி பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அக்கா என்னக்கா சொல்றீங்க? நான் அந்த வீட்டை விட்டு போனதுக்கு காரணம் ஈஸ்வரியத்தையும் சித்ராவுமா? எனக்கு என்னால் நம்பவே முடியல. அதுவும் அந்த ஐஸ்வர்யா தான் என்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி மிமிக்ரி பண்ணி என்னோட வாய்ஸில் பேசினாலா? இங்கே பாருங்கக்கா, இந்த விஷயத்த நான் சும்மாவே விட மாட்டேன். என் வாழ்க்கையில் இவ்வளோ பெருசாக இழந்ததுக்கு காரணம், எல்லாத்தையும் இழந்து சந்தோஷத்தை இழந்து இப்படி நான் தவச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவதானா? அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை என்ன அம்மானு சொல்லாமல் அவளை அம்மானு சொல்லிக்கிட்டு இருக்கு. அது என்னால் ஏற்றுக்கவே முடியாதுக்கா. கண்டிப்பா இந்த விஷயத்துல நான் சும்மாவே விட மாட்டேன். எல்லாரும் இங்க தானே வந்துட்டு இருக்காங்க, ஒரு வழி பாத்துறாங்கள அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாவும் ஆவேசமாவும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே இப்போ தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்கம் சேது ரொம்பவே குற்ற உணர்ச்சியோட இறங்கி நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. இதெல்லாம் பார்த்த செல்லப்பாண்டி, நம்ம வசந்தி, இவங்க 2 பேருமே ஓடி வந்து, ஐயா அம்மா என்னம்மா திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க, என்னம்மா விஷயம், ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ்ச்செல்வி இருக்காளா, தமிழ்ச்செல்வி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம தமிழ்ச்செல்வி உள்ள உக்காந்து பயங்கர கோவத்தில் ஆவேசத்துலையும் இருக்கா. நம்ம தமிழ்ச்செல்வியோட பாட்டி இருந்துட்டு, வசந்தி நான் போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிகிட்டு வரேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, அடியே தமிழ்ச்செல்வி, உன்கிட்ட பேசுறதுக்காக பெரிய வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்கடி. என்ன விஷயம்னு தெரியலடி, ஆனா எல்லாரும் கூட்டமா வந்திருக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போலடி அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எல்லா உண்மையுமே வெடிச்சு பெரிய உண்மை எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. நீ சும்மா இரு பாட்டி, நான் போய் என்னன்னு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே தமிழ்ச்செல்வியோட கையை பிடிச்சிக்கிறாங்க. வந்து இங்க பாருங்க தமிழ்ச்செல்வி, உங்களோட வாழ்க்கையை பறிச்சு அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி. நான் பண்ண துரோகத்துக்கும் அசிங்கத்துக்கும் இப்ப கடவுளா பார்த்து எனக்கு தண்டனையை கொடுத்துட்டான். என்னை மன்னிச்சிருங்க தமிழ்ச்செல்வி. நீங்க என்னை மன்னிச்சிட்டா நான் இந்த வாழ்க்கையிலே இனிமே எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு வெக்கமா இல்லை? எப்படி என்னோட
என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ இழந்திருக்கேன். எல்லாத்தையும் இழந்தது எனக்கு பெரிய விஷயமாவே தெரியல. அதெல்லாம் நான் திரும்ப என்னோட வாழ்க்கையில் அதெல்லாம் திரும்ப கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப தைரியமாக தான் இருக்கேன். ஆனால் என்னோட குழந்தைங்களையே என்னை அம்மானு சொல்ல விடாமல் பண்ணிட்டேங்கல்ல, அதை மட்டும் எந்த காலத்துக்கும் நான் மன்னிக்கவே மாட்டேன். எப்படிங்க உங்களால் முடிஞ்சது இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுறதுக்கு? இங்கே பாருங்கள், என் குழந்தைய என்ன அம்மானு சொல்ல விடாமல் உங்களை அம்மானு சொன்னது என்னால் இப்போ வரைக்கும் ஏற்றுக்கவே முடியல. இந்த விஷயத்தில் நான் யாருமே மன்னிக்க மாட்டேன். ஒவ்வொன்றுத்தையும் இழக்கும் போது எல்லாம் என் மனசு எவ்வளோ காயப்படும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இந்த விஷயத்தில் என்னை சுக்குநூறா உடைச்சிட்டிங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வி எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தா இப்படியெல்லாம் வருத்தப்பட்டு பேசுவா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, எதுவுமே நம்ம தெரிஞ்சு செய்யலையே, எல்லாமே சூழ்நிலை காரணம் தானே. அப்போ இருந்த சூழ்நிலையில் தமிழ்ச்செல்வி தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு எல்லாருமே ஆதாரத்தோட நிரூபித்தாங்க. அதனால தான் தமிழ்ச்செல்வி மேலே கோவப்பட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பி அவளை உன்னோட புருஷன் பொண்டாட்டி பந்தத்திலிருந்து விலக்கி வச்சு அத்து விட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுன்னு அவளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை தான் நம்ம பண்ணியிருக்கோம். நான் இல்லை நல்லா சொல்லலை. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நடந்தது நடந்து போச்சு. இப்போதைக்கு நம்ம மன்னிப்பு மட்டும்தான் கேட்க முடியும். நீ போய் தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேளியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேது இருந்துட்டு ரொம்பவே தலை குனிஞ்சிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட வந்து, இங்கே பாரு தமிழ், நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவோம். இங்கே பாருங்க, இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? எப்படிங்க எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டே என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்க? நான் இந்த பிரச்சனை நடக்கும் போதே இந்த விஷயத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு 1000 முறை உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஆனால் பொண்டாட்டி மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லாமல் என்னை அவ்வளோ அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு அவமானப்படுத்தி நிற மாத கர்ப்பிணியாக இருக்கணும் கூட பார்க்காம என்னை வீட்டை விட்டு துரத்துனீங்களே, எப்படி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இப்போ வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் என்னோட குழந்தைங்கள என்கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிக்கிறதுக்கு தானே நீங்கள் பிளான் போட்டீங்க. அதுக்காக தானே என்ன அம்மானு சொல்லி கொடுக்காம வேற எவ்வளையோ அம்மானு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கீங்க உங்கள் பையன்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே ஐயோ தமிழ், சத்தியமாக நான் அப்படியெல்லாம் பண்ணலை தமிழ். அழகரு ஐஸ்வர்யாவை அம்மானு சொல்லி கூப்பிடுவான்னு நானே எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதிர்பார்க்காம நடந்த விஷயம் தான் அது. இங்க பாரு தமிழ், இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையவே கிடையாது. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தையும் அசிங்கத்தையும் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு தமிழ் அப்படின்னு சொல்லவும், எப்படிங்க இவ்வளோ பெரிய துரோகத்தையும் கஷ்டத்தையும் எனக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? என்ன சொன்னீங்க? தகுதி தராதரம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்துருக்கணும். நான் அப்படி தகுதி தராதரம் பார்க்காம கல்யாணம் பண்ணதுனால தான் என்னோடய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் அவமானத்தையும் என் அப்பாவுக்கு தேடி கொடுத்துட்டேன். இனிமே நான் தகுதி தராதாரம் பார்த்து தான் பழகுவேன்னு சொன்னீங்களே, இப்போ எந்த தகுதி தராதாரத்தை வச்சு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு நாக்கு பிடுங்குற மாதிரி நம்ம சேது கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி, ஏதோ நடந்து போச்சு, மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தால் நீ பாட்டுக்கு ஓவராக பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் நிறுத்துறீங்களா? இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமும் நீங்கள் தான். எப்படி கேவலமாக அசிங்கமாக இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்ககிட்ட நான் பேசவே கிடையாது. நீங்களாம் ஒரு மனுஷனே கிடையாது. இப்படி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. கேவலமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரியும் சித்ராவையும் திட்டவும், என்னடி ஏதோ பாவப்பட்டு மன்னிப்பு கேட்கலான்னு வந்தா நீ பாட்டுக்கு ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட யாராச்சும் மன்னிப்பு கேட்டாங்களா? இல்ல நீங்களா மன்னிப்பு கேட்கறன்னு வந்துட்டு இப்படி கேவலமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லை அப்படின்னு நம்ம ஈஸ்வரியும் சித்ராவையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, என்னையா ராஜாங்கம், நான் அப்பவே 1000 முறை சொன்னேன்ல, தமிழ்ச்செல்வி இப்படி எந்த ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டான், அவளை நம்பியான்னு எத்தனையோ முறை உன் பேரனுக்கும் உன் பையனுக்கும் உனக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் தமிழ்ச்செல்வி
தமிழ்ச்செல்விக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லவும், அதான் நாங்கள் எதுவுமே தெரிஞ்சு செய்யலையே, எல்லாமே தெரியாமல் செஞ்சது தானே, அதுக்கு எதுக்காக எங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கணும், அதனால தமிழ்ச்செல்வியை சேதுவை மன்னிச்சு எப்படியாவது சேது கூட சேர்ந்து வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்லவும், எப்படியா எப்படி எப்படி சேதுக்கோ இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருவங்க, அந்த அந்த அவ கூட ஒரு வருஷமா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி சேது தமிழ்ச்செல்வியை ஏற்றுக்க முடியும், தமிழ்ச்செல்வி எப்படி சேதுவை ஏற்றுக்க முடியும், கூறுகட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், அதான் இங்க பாருங்க, அதான் சேது ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டவே கிடையாது, ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டதுனே சித்ரா தான் 3 முடிச்சியும் ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், இங்க பாருங்க, நீங்க தாலி கட்டுங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு நடக்கல அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஆனா இனிமே என்னோட 2 குழந்தைங்களும் நானே தான் வச்சுக்க போறேன், இனிமே யாருக்கிட்டையும் என்னோட குழந்தைங்களை கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சேது இருந்துட்டு, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், அதுக்காக உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன், ஆனா என்னோட குழந்தைங்களை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்ச, கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது, அதை நடக்கவும் விட மாட்டேன், என்னோட குழந்தைங்களுக்காக தான் என்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னோட குழந்தைங்கள ஒரு நிமிஷம் கூட என்னால் பார்க்காம இருக்க முடியாது, இதுக்கு நான் சம்மதிக்கவும் மாட்டேன், நீங்க என்னங்க சம்மதிக்கிறது, ஊர்ல சொன்னாங்க, பெரியவங்க சொன்னாங்க, பஞ்சாயத்துல சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு என்னோட குழந்தைய உங்ககிட்ட கொடுத்தது தாங்க நான் பண்ண மிகப்பெரிய தப்பே, நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தேன்னா என்னோட 2 குழந்தைங்களோட நான் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பேன், ஆனா இப்போ என் குழந்தை எவ்வளோ ஒருத்திய அம்மானு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்த்து வச்சுருக்கீங்க, அவ்வளோதான் நீங்கள் வளர்த்த வளர்ப்பு, இனிமேலும் என் குழந்தை உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக என்னை யாருன்னு கேட்க வச்சுருவீங்க, கண்டிப்பாக இனிமேலும் உங்களை நான் உங்ககிட்ட என்னோட குழந்தைய விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் தமிழ்ச்செல்வி, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணமும் எல்லாத்துக்குமே நான் தான், நான் பண்ண தப்பால் சேது மாமாவை தண்டிச்சிடாதீங்க, சேது மாமா எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது, நாங்கள் தான், நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அவங்களுக்கு தப்பான ஒரு ஆதாரத்தை திரட்டி அவங்கள நம்ப வச்சோம், அதனால தான் சேது மாமா தான் அப்பா மேலே இருக்கிற பாசத்திலையும் கோவத்திலையும் இப்படியெல்லாம் உங்ககிட்ட நடந்துக்கிட்டாரு, அதுக்கு என்ன மன்னிச்சிரு, நீ சேது மாமா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, உங்ககிட்ட நான் பேசவே இல்லை, நீங்கள் யாருங்க என்கிட்ட பேசுறதுக்கு, நீங்கள் என்கிட்ட பேசவே பேசாதீங்க, உங்கள் மேலே நான் பயங்கர கோபத்தில் இருக்கேன், என் பிள்ளைய என்கிட்ட இருந்து பிரிக்க பார்த்தீங்களே, உங்களை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிக்கிட்டு இருக்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, என்ன ஈஸ்வரி என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, நீ பண்ண தப்புக்கு போய் தமிழ்ச்செல்வியோட காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கய்யா, யாரும் என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, மன்னிப்பு கேட்டால் உங்களை மன்னிச்சிருவன்ற நினப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சேது இருந்துட்டு, அப்போ தான் நீங்களாவது தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம்ல, நீங்கள் எதுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க, தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லி புரிய வைங்க அப்பதான் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா, தாமரை விஷயத்துல வீடே உனக்கு எதிராக இருந்தப்போ எல்லா ஆதாரமும் உனக்கு எதிராக தாண்டா இருந்துச்சு, ஆனா அப்போ தமிழ்ச்செல்வி உனக்கு ஆதரவா தாண்டா இருந்தா, இப்படி ஒரு தப்பை என் புருஷன் எந்த காலத்துக்கும் பண்ணியிருக்க மாட்டான்னு தீர்மானமா உனக்காக உன் பக்கம் நின்றாடா, ஆனா நீ தமிழ்ச்செல்வி மேல ஒரு துளி நம்பிக்கை நீ சுத்தமா வைக்கவே கிடையாது, அந்த ஒரு துளி நம்பிக்கையை நீ அவன் மேல வச்சிருந்தா இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா, நீயும் அவளும் குழந்தைங்களும் சேர்ந்து எவ்வளோ சந்தோஷமாக வாழ வேண்டிய வாழ்க்கை இது, அப்படி ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கியடா நீ, இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்காடா அப்படின்னு கேட்கவும், ஐயோ அப்போதான் நான் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேலும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்போதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அழுது நாடகம் போட்டு நீங்கள் என்கிட்ட இருந்து 2 குழந்தையும் வாங்கிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலையும் நான் இதை சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலையும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலையும் என் குழந்தைங்க என் கூட தான் இருக்கும், உங்களுக்கு குழந்தைங்களை பார்க்கணுன்னா இங்கே இருந்து பார்த்துக்கோங்க, என் குழந்தைங்கள இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு, இங்கே பாருங்க
இங்கே பாருங்க தமிழ்ச்செல்வி, நான் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய தப்பு தான். நான் பண்ண தப்புக்கு பியாய்ச்சித்தமா உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருடி ஐஸ்வர்யா, உன்னை நம்பி உன்னை போய் சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, அதுவும் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாருடி, என்ன அடிக்கணும்டி, நீ எப்படியாவது சேதுக்கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கி உன் பேரை மாற்றிக்கிட்டு நீ மகாராணி மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டேன் பாரு, என்ன அடிக்கணும்டி அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் இப்படி ஒரு எண்ணத்தில் தான் இருக்கீங்கன்னு அப்பயே சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் இப்படி ஒரு விஷயத்துக்கு சம்மதிச்சுக்கவே மாட்டேன். நீங்கள் பாட்டுக்கும் மனசில் எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு நான் இதை பண்ணுவேன்னு எதிர்பார்த்தா எப்படிங்க ஆண்டி, இதை நான் பண்ண மாட்டேன்னு நான் அப்போவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஐஸ்வர்யா கிட்ட சண்டை போட்டிருக்கவும், சேது நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்க ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி பயங்கர கோவத்தில் தன்னோட 2 குழந்தையும் உங்ககிட்ட கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சேது இருந்துட்டு தான் பண்ணது எல்லாமே தப்பு தான் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு புரிய வச்சு எப்படியாவது தமிழ்ச்செல்வியை தான் கூட கூட்டிட்டு போவாரா மாட்டாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.